கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவுகள் மனிதனால் உருவாக்கப்பட்டவை என சூழலியலாளர் பேராசிரியர் மாதவ் காட்கில் குற்றம் சாட்டியிருக்கிறார். மேற்கு தொடர்ச்சி மலை மாநிலங்களில் வெள்ளம், நிலச்சரிவுகளை தவிர்ப்பது தொடர்பாக ஆய்வு செய்த மாதவ் காட்கில் 2011ஆம் ஆண்டு ஆய்வறிக்கையை தாக்கல் செய்தது. அதில் கேரளா மற்றும் பிற மேற்கு தொடர்ச்சி மாநிலங்களில் சுற்றுச்சூழல் உணர்திறன் பகுதிகளில் கட்டுப்பாடற்ற கட்டுமானங்களை தவிர்க்க பரிந்துரைத்தது. இப்போது வயநாட்டில் உருவாக்கப்பட்டிருப்பது மனிதனால் உருவாக்கப்பட்டது நிலச்சரிவு என ஆய்வை மேற்கொண்ட பேராசிரியர் மாதவ் காட்கில் குற்றம் சாட்டியுள்ளார். கேரள அரசு சூழலியல் குறித்த ஆய்வறிக்கையை புறக்கணித்தது என கூறியிருக்கும் அவர், பேரிடர் ஏற்பட்ட இடத்தில் இருந்து சில கிலோமீட்டர் தொலைவில் குவாரிகள் இயங்கியது நிலைமையை சேதமாக்கி இருப்பதாக குறிப்பிட்டார். சுற்றுலாவுக்காக கட்டிடங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாடு போன்ற செயல்கள் பலவீனமான சூழலுக்கு இடையூறு விளைவிக்கும் எனவும் எச்சரித்துள்ளார். இப்போது குவாரிகள் செயல்படவில்லை என்றாலும் அவை செயல்பட்ட போது அதிர்வுகளால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கனமழை பெய்யும் போது நிலச்சரிவுக்கு வழிவகை செய்யும் என தெரிவித்துள்ளார். பரிந்துரைகளை அமல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பருவநிலை மாற்றம் மோசமாகி அதீத மழை, வெள்ளம் மற்றும் வறட்சியால் பேரழிவுகள் மீண்டும் நிகழும் என எச்சரித்துள்ளார். கேரள மாநிலம் சூரல்மலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் இறந்தவர்களின் உடலை தேடி வந்த மீட்பு படையினர் பாறைகளுக்கு இடையே சிக்கியிருந்த வளர்ப்பு பூனையை மீட்டெடுத்தனர். அங்கு வசிக்கும் ரஃபிக் என்பவர் பூனையை தானே பெற்றுக்கொள்வதாக மீட்பு படையினரிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். இடிபாடுகளில் சிக்கியிருந்த பூனையை சுத்தம் செய்து சிகிச்சை அளித்து வளர்க்கப் போவதாகவும் ரஃபிக் தெரிவித்துள்ளார். கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்தவரின் குடும்பத்தினருக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஆறுதல் தெரிவித்துள்ளார். பந்தலூர் வட்டம் கொல்லியட்டி அம்பேத்கர் நகரைச் சேர்ந்த கல்யாணகுமார் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்த செய்தி கேட்டு வருத்தமும் வேதனையும் அடைந்ததாக தெரிவித்துள்ளார். கல்யாணகுமாரின் குடும்பத்தினருக்கு 3 லட்சம் ரூபாய் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து வழங்கவும் முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.